அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம இன்னைக்கு இது வந்து புதுமையான டிசைன்ல டைமண்ட் டிசைன் வர மாதிரி பேக் டபுள் கலர்ல பின்னிருக்கேன். இதுக்கு வந்து நான் டாட் டிசைன்ல கைப்பிடி பண்ணியிருக்கேன். கைப்பிடி பின்னுற வீடியோவை தனியா வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா குமிழ் 5 குமிழ் வச்சிருக்கோம். இது வந்து லஞ்ச் பேக்குக்கு கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பின்னிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் டார்க் கிரீன் கலரில் ஒரு கட்டும் ஆரஞ்சு கலரில் ஒரு கட்டும் மொத்தம் 2 கட்டு ஒயர் எடுத்து அதில் 8 அடி நீளம் வச்சு 24 ஆரஞ்சு கலரும் 24 கிரீன் கலரும் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த பேக்குக்கு வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அதனால் இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை கைப்பிடிக்கு தான் தேவைப்படும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. போடுற மாதிரி தான் கிராஸ் கட் ஒயர் போடுற மாதிரி 2 ஒயர் வந்து ஒரே கலராக எடுத்துக்கோங்க. அது இது சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு சிங்கிள் நாட்டாக போடணும். நாட் போடுறது பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி 2 கையிலையும் 2 ஒயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒயர் இருக்குது. இதை ஒன்று மேலே ஒன்றா வைங்க. வச்சுட்டு இந்த கீழே இருக்க ஒயர் இருக்குது பாருங்க, பள்ளமான பகுதி, சொரசொரப்பான பகுதி, அதை மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த சொரசொரப்பான பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கொயர் நாட் போடுவது எப்படி அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ண ஒயருங்கிறனால அப் அண்ட் டவுன் சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரியா இருக்கு. சரியா இருந்தா விட்டுருங்க. அப்படி சரியா இல்லைன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 2 ஒயரையா எடுத்து மொத்தமா நம்மளுக்கு 24 நாட் கிடைக்கும். 2 ஒரே கலரா வச்சுதான் பின்னணும். ஆரஞ்சு கலர்ல ஒன்று பின்னி கட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்து சமமா மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி 24 நாட்டையும் போட்டுட்டு காட்டுறேன் வாங்க. இப்பயும் இதையும் அப் அண்ட் டவுன் சரி பண்ணுங்க. இப்போ நாம தனித்தனியா 24 நாட் போட்டு வச்சுட்டோம். நம்ம வந்து ஆரஞ்சு கலர் தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்காக 2 நாட் எடுத்திருக்கோம். 2 நாட்டை கிராஸ் கட் நாட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் பிடிச்சி பின்ன போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நாட்டில் ரைட் ஹேண்ட் சைட் போகிற ஒயரையும், செகண்ட் நாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகிற ஒயரையும் பிடிச்சி பின்னுங்க. பின்னும்போது உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு நாட்டு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். அப்படியே பின்னாடி திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்குங்க. இது நம்மளுடைய சென்டர் நாட்டு. நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதனால் இங்கே அடையாளப்படுத்த வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இது 2 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். 3வது நாட்டை இந்த ரைட்டில் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆரஞ்சு கலர் நாட்டு தான். நம்ம இந்த மாதிரி 6 ஆரஞ்சு கலர் நாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்குங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி 3 வருஷம் ஒரே சமயத்தில் உருவாயிட்டே வரும். இந்த மாதிரி ஆரஞ்சு நாட்டு 6ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரீன் நாட்டை ஜாயின் பண்ணணும். 6 நாட் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறவாங்க. இப்போ ஆரஞ்சு கலரில் நாம் 6 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது 12 கிரீன் கலர் நாட் இருக்கும். 12 கிரீன் கலர் நாட்டையும் நம்ம தொடர்ச்சியாக அதில் ஜாயின் பண்ணிட போகிறோம். பார்த்துக்குங்க, இது சென்டர் லைன் அப்படிங்கும்போது இந்த ஒயர் தான் எடுத்து பண்ணணும். இந்த ஒயரில் பண்ணினா தப்பாயிரும். இந்த சென்டர் ஒயரை பிடிச்சி அடுத்த கிரீன் நாட்டை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு மிக்சர் நாட் கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற 11 நாட்டையும் மொத்தம் 12 கிரீன் கலர் நாட் இருக்கும். 12ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் நாட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறவாங்க. இப்போ இந்த மாதிரி முதல்ல ஒரு 6 ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பச்சை 12 பச்சையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆரஞ்சு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க 24 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா
இது வந்து நம்மளுடைய சென்டர் லைனு. அதுக்கு மேலே நம்ம ஒரு லைன் தான் மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம். இப்போ மேல் பக்கத்தில் நம்மளுக்கு மொத்தமாக 10 லைன் தேவை. அதாவது சென்டர் லைனை சேர்த்து 10 லைன் போடணும். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இந்த லைனில் வந்து ஒரு நாட் மட்டும் போடுங்க. ஒரு சைடாக நீங்கள் வளர்த்தி எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொரு முறையும் திருப்பணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை போட்டுருங்க. இந்த பட்டனுக்கு 2 நாட் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்த்து மொத்தமாக மேலே 10 லைனும் கீழே 10 லைனும் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் 6 போட்டிருந்தோம், 3 க்ரீன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம அந்த மாதிரி 9 லைன் முடிச்சிருக்கோம். இது வந்து லஞ்ச் பேக்கான சின்ன கூடை அப்படிங்கிறனால நம்ம 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் தான் திருப்ப போகிறோம். 4 பக்கம் சமமாக முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 8வது ஒயரையும் 9வது, அதாவது க்ரீனில் 3 பின்னிருக்கோம். 2யும் 3யும் பிடிச்சி டர்ன் திருப்புங்க. டர்ன் திருப்புறது எப்படி அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஒரே நேராக போயிட்டுருக்குற 2 ஒயரை பிடிச்சி பின்னுறது தான் டர்ன் திருப்புறது. இங்கே பாருங்கள், 2யும் 3யும் பிடிச்சி இந்த மாதிரி பின்னிடுங்க. பின்னும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஸ்கொயர் ஓட்டை கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு முக்கோண வடிவ ஓட்டை கிடைக்கும். இப்போ ஒயர் வந்து டைரக்ஷன் மாறி வரும் பாருங்கள். இந்த ஒயர் மேல் பக்கமும் இந்த ஒயர் சைட்லேயும் போயிடுச்சு. இப்போ இந்த லைன் இப்படியே வளர்த்தி எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி 4 பக்கமும் திருப்பிடுங்க. ஒரே சமயத்தில் திருப்புங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. இந்த பக்கமும் பாருங்கள், இங்கே சென்டர் லைனை சேர்த்து 6 இருக்குது. 7, 8, 9. 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் பிடிச்சி பின்னுறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி முக்கோண வடிவ ஓட்டை கிடைக்கும். இந்த இடத்துலையும் 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் ஒவ்வொரு முறை எண்ணி பின்னுங்க. அதாவது க்ரீனில் 2, 3. நாலா சைடு சென்டர்லேருந்து 8, 9 நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா கூட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருந்தால் கூட 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் பின்னிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பின்னிட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வால் வந்து நமக்கு சைடு வாலம் ஆயிரும். பேஸ்கெட்னுடைய பாட்டம் லைன் இவ்வளோ தான் வரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைனாக பின்னி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ வளைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஒயர், இது அப்படியே மேல் நோக்கி வளர்த்தி எடுத்துகிட்டு போங்க. இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுத்த ஒயர் பாருங்க, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி வளர்த்தி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 28 லைன் பின்ன வேண்டியது இருக்கும் மேல் நோக்கி. அதாவது இந்த கார்னர் ஸ்டெப்பிலிருந்து 28 லைன் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. பாதி பின்னிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பேஸ்கெட்டை முடிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28 லைன் நம்ம பின்னிருக்கோம் மேல் நோக்கி. இப்போது இந்த சென்டர் பகுதி மட்டும் முடிக்காமல் இருக்கும். இந்த 3 டைமண்ட் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு டைமண்ட் வரதுக்காக இந்த 4 ஒயரை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோட நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை மட்டும் ஒரு 3 லைன் மேலே பின்னுங்க. அதாவது ஸ்டார் மாதிரி வர மாதிரி இந்த சென்டர் பகுதி மட்டும் பின்னுங்க. இப்போ நாம் இந்த 3 டைமண்ட் வந்த மாதிரியே இந்த இதையும் ஒன்று பின்னிட்டோம். இந்த மாதிரி மேலே வர மாதிரி பின்னிருக்கோம். இது ஒரு சொருவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். 2 பக்கம் இந்த மாதிரி பின்னிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கூடையே வளர்த்தியாக வேணும்னா எல்லா லைனையும் அது வரைக்கும் பின்னலாம். ஆனால் நம்ம வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் படி நம்ம 8 அடி தான் வச்சோம். அது வந்து இந்த சைடு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை மட்டும் பின்னி முடிச்சுட்டு இப்போ உள் பக்கம் திருப்பி சொருகிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிராஸ் கட் நாட்டில் எப்பவும் சொருகிற மாதிரி ஒரு பின்னல் உள்ளே வர மாதிரி மடக்கி சொருகிருங்க. இந்த பகுதியை பாருங்கள், 1, 2, 3 இப்படி இந்த மாதிரி வர மாதிரி வச்சு 4வது நாட்டில் சொருகிருங்க. இந்த பகுதி முழுக்க இதே மாதிரி சொருகிட்டு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மடக்கி சொருகக்கூடாது. அப்படி எப்படி போகிற திசையிலேயே சொருகணும். அதாவது இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்து இதில் சொருவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இதை ஃபுல்லாக சொருகிருங்க. இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் சொருகிருங்க. மொத்தமாக சொருகி முடிச்சுட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம பேக்கை உள்புறமாக திருப்பி இந்த டைமண்ட் ஷேப்புன்னு இருக்கும் பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப்பை மட்டும் மடக்காமல் சொருகியிருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம மடக்கி சொருகியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டாட் டிசைனில்
உருட்டு கைப்பிடி 2 கலரில் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். உருட்டு கைப்பிடி போடுவது எப்படி அப்படின்னு இதற்கு முன்னாடியே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒயரையெல்லாம் சொருகிட்டு நல்லா நீட்டாக வெட்டிட்டு இந்த கைப்பிடி இந்த பேக்குக்கு வந்து நான் டாட் டிசைன் கைப்பிடி பின்னிருக்கேன் 2 கலரில். இது எப்படி போடுறதுங்கிறது தனியாக வீடியோ லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பேக் வந்து லஞ்ச் பேக் கரெக்டாக இருக்கும்.